வழங்குவதற்காக செய்தியாளரிலிருந்து இணைகிறார் நம்முடைய சிறப்பு செய்தியாளர் அபிநயா. நீங்க தொடரலாம். நன்றி தேவப்பிரியன். தமிழக வெற்றி கழகம் 108 இடங்களில் வெற்றி பெற்றிருக்கிறார்கள். பெரும்பான்மைக்கு 118 தேவை என்கிற அடிப்படையில் அந்த மேஜிக் நம்பர் கிடைப்பதற்கு யாருடைய ஆதரவு கிடைக்கப் போகிறது, அடுத்து என்ன நடக்கப் போகிறது என்பது குறித்த எதிர்பார்ப்பு பெருவாரியாக எழுந்திருக்கக்கூடிய சூழலில் தற்போது செல்வ பெருந்தகை நமக்கு அளித்திருக்கக்கூடிய இந்த கருத்து முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. இது குறித்த கருத்தை நம்மோடு பகிர்வதற்காக மூத்த பத்திரிகையாளர் திரு கோலாகல ஸ்ரீனிவாஸ் இணைந்திருக்கிறார். அவரோடு பேசலாம். சார் வணக்கம். செல்வ பெருந்தகை அகில இந்திய தலைமைதான் முடிவெடுக்கும், அதுதான் இறுதி முடிவாக இருக்கும் என்று குறிப்பிடுகிறார். அதே போன்று ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்கு என்பது குறித்த குரல் ஓங்கி ஒலிக்கிறது என்ற கருத்தையும் சொல்கிறார். எப்படி பாக்குறீங்க? தேசிய கட்சி நிச்சயமா அகில இந்திய தலைமை தான் முடிவெடுக்கும். ஆனால் நேற்றைக்கு ராகுல் காந்தி போட்டிருக்கக்கூடிய எக்ஸ் பதிவை பாருங்க. அதுல தமிழகத்தில் இளைஞர்கள் எழுச்சியோட ஒரு மாற்றத்தை விரும்பி இருக்கிறார்கள். அந்த இளைஞர்களுடைய அந்த விருப்பம் பாதுகாக்கப்படும். We will protect that youth's aspirationsங்கிற அந்த டோன்ல அவர் சொல்லியிருக்கிறார். அப்படின்னா அதை எப்படி புரிந்து கொள்வது? ஏற்கனவே தாவேகாவுடன் கூட்டணி வைக்க வேண்டும் அப்படின்னு காங்கிரஸ் தரப்புல நிறைய கோரிக்கைகள் எழுந்தன. அதே போல ராகுல் காந்தியுடைய ஆசீர்வாதம் பெற்று பிரவீன் சக்கரவர்த்தி திரும்ப திரும்ப அவரை சந்தித்து வந்தார். டைம்ஸ் ஆஃப் இந்தியாவுக்கு பிரவீன் சக்கரவர்த்தி கொடுத்த பேட்டியில நான் மேலிடத்து சம்மதம் இல்லாமல் விஜயை சந்திக்கவில்லை, நான் சந்தித்தது மேலிடத்துக்கு நன்றாக தெரியும் அப்படின்னு சொல்லியிருந்தார். அப்படிங்கிறப்போ என்ன தும்ப விட்டு வாழ பிடிக்கிறாங்க? இப்ப அடிச்ச ஒரு சுனாமில காங்கிரஸ் மட்டும் ஒரு தெளிவான முடிவு எடுத்து தாவேகா பக்கம் சேர்ந்திருந்தால் பெரிய அளவுல வெற்றி பெற்றிருப்பாங்க. ஏன்னா நான் கேள்விப்பட்டது காங்கிரஸ்க்கு 75 சீட்டு வரைக்கும் கொடுக்குறேன் அப்படின்னு விஜய் ஆஃபர் பண்ணதாக கேள்விப்படுகிறோம். அது ஒருவேளை உண்மையாக இருந்தால் இப்ப அடிச்ச சுனாமில காங்கிரஸ் மட்டுமே ஒரு 60 தொகுதி வரைக்கும் ஜெயிச்சிருக்கும். கம்ப்ளீட்டா கோட்டை விட்டாங்க. அட்லீஸ்ட் இப்ப 5 தான் கிடைச்சிருக்கு. இந்த 5 வச்சு ஆட்சியில பங்கேற்கிறதுக்கு, அதிகாரத்துல பங்கு கிடைக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கிறப்போ அதை நழுவ விடுவாங்க அப்படின்னு எனக்கு தோணல. அகில இந்திய தலைமை முறைப்படியாக அறிவிக்கும். இல்லை என்ன பிரச்சனை வரும் அப்படின்னா, டிஎம்கே கூட்டணியில் இருக்கக்கூடிய இந்த கட்சிகள், சிறிய கட்சிகள் எல்லாத்தையும் கூட்டினா ஒரு 13 தொகுதி வருது. இப்ப இவங்களுக்கு மெஜாரிட்டிக்கு தேவை 10. இப்ப சிபிஐ, சிபிஎம், ஐயுஎம்எல், அதுக்கப்புறம் விடுதலை சிறுத்தைகள், தேமுதிக எல்லாமே இந்த பக்கம் ஆதரவு கொடுக்கறாங்கன்னா மெஜாரிட்டிக்கு என்ன தேவை? அதை காட்டில 3 சீட்டு கூட கிடைக்கும். இது ஒண்ணு. ஆனால் இந்த திமுக கூட்டணி கட்சிகள்ல தேமுதிக தவிர்த்து மற்ற எல்லா கட்சிகளுமே தேசிய அளவுல இந்திய கூட்டணியில இருக்கு. இப்ப அப்படின்னா என்ன ஆகும்? இவங்கெல்லாம் விலகி, டிஎம்கே கூட்டணியில விலகி விஜய் கூட்டணின்னு ஒண்ணு இப்ப ஃபார்ம் பண்ணால் இப்ப தேசிய அளவுல இந்திய கூட்டணி என்ன ஆகும்? இந்திய கூட்டணி உடையுமா, இல்லாட்டி வேற ஒரு ஷேப்புக்கு வருமா, இல்லைன்னா அதுக்கு வேறு விதமான வியாக்கியானம் சொல்லப்படுமா? அதாவது தேசிய அளவுல இந்திய கூட்டணியில இந்த கட்சிகள் தொடர்கின்றன, ஆனால் தமிழகத்தை பொறுத்தவரை விஜயோட கூட்டணி அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்களா? என்ன ஏதுன்னு புரியல. சோ தேசிய அளவுலையும் இது அந்த குழப்பம் நீடிக்கும். ஆனால் விஜய்க்கு இப்ப இருக்கிற இம்மீடியட் ஒரு சாய்ஸ் அப்படிங்கிறது இந்த ஒரு 13 கட்சிகளுடைய ஆதரவு. இதை நம்ம மறந்து விடக்கூடாது. நன்றி திரு கோலாகல ஸ்ரீனிவாஸ். இணைப்பில் கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு. தொடர்ந்து மற்ற கருத்துக்களையும் பார்க்கலாம் சிறிய இடைவேளைக்கு பிறகு.